ஏங்க என்னங்க என்ன தலகன் இல்லாம படுத்திருக்கீங்க? உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு முடியலையா? உடம்புக்கெல்லாம் நல்லா தம்மா இருக்கு. தலைக்கு மேல பாரம் போயிடுச்சு. இதுல தலைவனை வைக்கலன்னு யார் அழுதாப்போ? ஏங்க என்னங்க இப்படி உடைஞ்சு போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்களே உடைஞ்சிட்டா நாங்க என்னங்க பண்றது? இங்க இருங்க, கஷ்டம் யாருக்கு தாங்க வராது? கஷ்டம் என்னைக்குமே நிரந்தரம் கிடையாதுங்க. கடவுள் பாத்துக்கிட்டு தானே இருக்காரு நம்ம கஷ்டத்தை. அவர் கண்டிப்பா அதை மாத்தி திருத்திடுவாருங்க. 6 மாசமாவா? கடவுளு நல்லவங்களை கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மாமா. சார் ஈஸியா நம்மளை கை விட்டுட்டான். சொத்தை வித்து, சோத்தை வித்து, வீட்டை வித்து, இருக்கிற பொட்டு பொடி நகை எல்லாத்தையும் வித்து, காதுல பாரு கவரிங் கம்மலை போட்டு புண்ணாயிடுச்சுன்னு சொல்லியிருக்க. இருந்த தாலியை கூட வித்தாச்சு. இன்னும் என்ன இருக்கு நம்ம கிட்ட விற்கிறதுக்கு சொல்லு? வீட்டுக்காரர் காலையிலே போன் போட்டு 4 மாசமா வாடகை கொடுக்கல, ஒண்ணு இந்த மாசம் காலி பண்ணுங்க இல்லாட்டி வாடகை கொடுங்கன்னு நாக்க புடுங்குற மாதிரி கேட்கிறாரு. இதுக்கு மேல என்னமா வேணும் போமா? இங்க இருங்க, இங்க பாருங்க, பொண்ணு பொருள் சொத்து இதெல்லாம் நீங்க சம்பாரிச்சு வாங்கி கொடுத்தது தானங்க. இன்னொரு தவிர நீங்க சம்பாரிச்சு வாங்கி கொடுக்க போறீங்க. இதுக்கெல்லாம் உடஞ்சு போய் உட்காரலாமா? இங்க பாருங்க, இங்க இருங்க, நீங்க தைரியமா இருங்க. நமக்கு கடவுள் நல்ல வழியை காட்டுவார். எல்லா நேரமும் சந்தோஷத்தை கொடுத்தா நம்ம கடவுளை கும்பிட மாட்டோம் பாருங்க. அதனாலதாங்க கடவுள் இப்படி நம்மளை சோதிக்கிறாரு. இது நிரந்தரம் கிடையாதுங்க. மனசை மட்டும் தைரியமா வச்சுக்கோங்க. நீங்க வீட்டுக்குள்ளே இருந்தா அப்படி என்னத்தையாவதுதான் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நமக்கு காலம் மாறுங்க. நான் சொல்றது காலையில எந்திரிச்ச உடனே எந்த கடங்காரன் போன் போடுவான், யாரு நம்மளை எதுவும் திட்டிடுவானோன்னு பயந்தே காலையில எந்திரிக்கணுமா இருக்கு. வெளியில போறதுக்கே பயமா இருக்குதுமா. 4 பேருக்கு முன்னாடி நல்லா இருந்துட்டோமா, அவங்க முன்னாடி கடங்காரங்க வந்து அசிங்கமா கேட்கும்போது மனசுக்கெல்லாம் ரொம்ப சங்கடமா இருக்கு. நீங்க ரொம்ப சங்கடப்படாதீங்க. சத்தியமா இது மாறிடும். நீங்க எந்திரிங்க. நீங்க எங்கனே உட்காந்துக்கிட்டு இருந்தா ஏதாவது பேசி இப்படி யோசிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. நீங்க எந்திரிங்க, எந்திரிச்சு போங்க. எந்திரிச்சு டவுன் பக்கம் போங்க. 4 பேரை மனுஷரை பார்க்கும்போது உங்க மனசு மாறும். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவீங்க. எந்திரிக்க ராசா, நீங்க எந்திரிச்சு போங்க. ஐயோ, யாரு எந்த பணம் கொடுத்தவங்கன்னு தெரியலையே. வர்ற போன் எடுக்க கூட பயமா இருக்கு. காசு கொடுத்தவங்க எல்லாரும் போன் போட்டு ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது யாருன்னு தெரியல. சரி, கடன் வாங்கிட்டோம், கேக்குறவங்களுக்கு பதில் சொல்லித்தானே ஆகணும். ஹலோ ஹலோ, நான் வண்டி ஃபைனான்ஸ்ல இருந்து பேசுறேன் சார். என்ன சார் ஆன்றீங்க? வண்டி ஃபைனான்ஸ் கட்டலையா? வண்டி இந்த மாசம் எப்படியாச்சும் வண்டி டியூவை கட்டிடுறேன் சார். சார் மாசம் இதே தாச்சா சொல்றீங்க. நீங்க சொல்லிட்டு பேசாம இருந்துறீங்க. எங்க மேனேஜருக்கு நான் பதில் சொல்ல முடியுதா சார்? அப்படி சும்மா இருங்க சார். சும்மா வண்டியை வாங்கி கெத்தா ஓட்டணும் மட்டும் பத்தாது. இல்ல சார், டியூ அடைக்கணுமா இல்லையா? மாசம் கரெக்டா கட்டிட்டு தானே சார் இருந்தேன். ஏதோ சும்மா ஜாக்க பக்கலாம் சொல்லாங்க. இல்ல நான் கட்டிடுறேன் சார். 4 மாசமா தானே சார் பெண்டிங் ஆயிடுச்சு. கண்டிப்பா கட்டிடுறேன் சார். நல்லா கட்டினீங்க. வண்டியை வீட்டுல ஓட்டாமலே மறைச்சு வச்சிருந்தா ஃபைனான்ஸ் கடை கேட்க மாட்டான்னு நினைச்சீங்களோ? ஐயோ அல்ல சார், பயந்துகிட்டலாம் இல்ல. 4 பேர் முன்னாடி வச்சு நீங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் சங்கடமா இருக்கும். அதனாலதான் நான் வண்டி எடுக்கிறது இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. இந்த வெட்டி கௌரவத்துக்கெல்லாம் குறைச்சல் இல்ல சார். பணத்தை கட்டுறீங்களா இல்ல வண்டியை சீஸ் பண்ணுமா சார்? இல்ல சார், அடைச்சிடறேன், கண்டிப்பா அடைச்சிடறேன் சார். சீக்கிரம் அடைங்க. கண்டிப்பா அடைச்சிடறேன் சார், கண்டிப்பா அடைச்சிடறேன் சார். ஏங்க என்னங்க கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க உட்காந்துருக்கீங்க? இல்லம்மா, தினம் கடைக்கு போகும்போதெல்லாம் 500 1000 பேக்கெட்ல வச்சுக்கிட்டே போயிருவேனா. கொஞ்ச நாளா காசு ஒண்ணுமே இல்லாம கடைக்கு போய் பசங்க எல்லாம் டீ குடிக்கும் போது நான் சும்மா குடிச்சிட்டேன்டான்னு டெய்லி உங்க வாய் பாக்குறது சங்கடமா இருக்கு. ஏங்க இது தானே நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து இவ்வளவு நேரம் பேசணும்.
விடுங்கங்க, ஏதோ நம்ம கஷ்ட காலம், கடவுள் நம்மள ரொம்ப சோதிக்கிறாரு. நம்ம பிசினஸ் தொடங்கும் போது நல்லா தான் தொடங்கணும். அது இப்படி போகும் நம்ம நினைச்சு பார்க்கல. அதனால வாங்குற பக்கமெல்லாம் கடனை வாங்கினதுனால தானங்க நமக்கு யாரும் கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம இப்படி இருப்போம்னு நினைக்காதீங்க, நமக்கும் காலம் மாறும், நம்ம நல்லா வருவோங்க. நீங்க அதனால எதையும் நினைக்காம கடைக்கு போயிட்டு வாங்க. இப்ப என்ன, உங்களுக்கு டீ குடிக்க காசு தானே வேணும்? எனக்கு டீ குடிக்கிறது கூட பெருசு இல்லம்மா. நீ வேற யார்ட்டையாச்சும் காசு வாங்கி அரிசியும் தக்காளி வாங்கிட்டு வர சொல்லி சொன்னியா? அதுதான் என்ன பண்றதுன்னு ஒரே யோசனையா இருக்கு. நானு சாமி ரூம்ப ரெடி பண்ணேங்க. சாமி ரூம்ல நம்ம எப்பயோ சாமிக்கு போட்டு வச்சிருந்த காசெல்லாம் இருந்துச்சு. அதான் எண்ணி பார்த்தேன், 50 ரூபா இருக்கு. நான் எடுத்து தரேன். 1 கிலோ அரிசியும் 10 ரூபாய்க்கு தக்காளியும் வாங்கிட்டு வாங்க. நம்ம தக்காளியை சமைச்சு சாப்பிட்டுக்கோ. அதெல்லாம் வேண்டாம். சாமி காசு எடுத்தா தெய்வ குத்தாயிராதா? இங்க இருங்க, அபிஷேகம் பண்ற பாலை தீர்த்தமா நினைச்சு நம்ம குடிக்கிறது இல்ல, அந்த மாதிரி கஷ்டத்துக்கு காணிக்கை எடுத்தா தப்பு இல்லைங்க. நான் எடுத்து தரேன். நீங்க 1 கிலோ அரிசி 10 ரூபாய்க்கு தக்காளி மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. எதையும் நினைச்சுக்காதீங்க. சாமிக்கு வச்ச காசெல்லாம் வேண்டாம். என்னால ஏதாவது முடியுதான்னு நான் பாக்குறேன். விட்டுரு. சாமிக்கு வச்ச காசெல்லாம் எடுத்து தேவையில்லாம தெய்வ குத்தத்துக்கு நம்ம ஆளாக வேண்டாம், சரியா? நான் ஒண்ணு சொன்னா கோச்சுக்க மாட்டியே? ஏங்க, நீங்க என்ன சொல்லி நான் என்னைக்கு கோச்சுக்கிட்டு இருக்கேன்? நீங்க தயக்கம் இல்லாம கேளுங்க. இல்ல, நாளையில இருந்து நான் வேணா வேலைக்கு போட்டுமா? ஏங்க நீங்க மட்டும் வேலை பார்த்து கஷ்டப்படணும்? 2 பேரும் சேர்ந்து வேலை பார்ப்போங்க. நெட்டையோ குட்டையோ நம்ம 2 பேரும் காலத்துக்கு ஒன்னா இருக்கிறோம்னு சொல்லிட்டோம். நீங்க என்ன வேலைக்கு போறீங்களோ அதே இடத்துல எனக்கு ஒரு வேலையை கேட்டு பாருங்க. கிடைக்கிற காசை வச்சு நம்ம பிள்ளைங்களை நம்ம எப்படியாவது கரை சேர்த்தி கடனெல்லாம் கட்டி முன்னாடி வந்துடலாங்க. நீங்க மட்டும் தயங்காம கலங்காம இருக்கணுங்க. நீங்க தைரியமா இருக்கணுங்க. நான் தைரியமா தான் இருக்கேன். ஆனா ஒண்ணு வேலை கூட்டிட்டு போற அளவுக்கு நான் இன்னும் இறங்கி வரல, சரியா? நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒன்னா உழைப்போங்க. 10 5 கிடைக்கிறத கஞ்சிய கூட ஒத்துமையா குடிச்சுக்கிட்டு 4 பேர்கிட்ட கடன் கேட்காம நிம்மதியா வாழலாங்க. வாங்கின கடைக்காரவங்க எல்லாம் அசிங்க அசிங்கமா பேசுறாங்க. அவங்க முன்னாடி நீங்க அசிங்கப்பட்டு நிக்கிறத என்னால தாங்க முடியலங்க. நம்ம நெட்டையோ குட்டையோ உழைச்சு கடனை கட்டிட்டு நல்லா இருக்கலாங்க. எந்த வேலைனாலும் பாருங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ வேலைக்கு வரணும்ன்ற ஆசையை மட்டும் விட்டுரு. நீ வீட்டுல இருக்கிற வேலையை மட்டும் பார்த்தா போதும், சரியா? செங்கக்கால வாசல் சொல்லும் போதுதான் ஒரு ஞாபகத்துக்கு வருது. செங்கக்கால வாசல்ல டிராக்டர் ஓட்டுறதுக்கு ஆள் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. மணியை சாயந்தர நேரத்துல போய் பார்த்தா தான் காலையில வேலைக்கு வரவா என்னன்னு கேட்க முடியும். நான் ஒரு காரியம் செய்யறேன். நான் மணியை போய் பார்த்துட்டு ஏதாவது வேலைக்குள்ள இருக்கா காலையில சொல்லுப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டுமா? நான் இந்த வேலைக்கு போகணுன்ற நினைப்ப விட்டுட்டு பசங்களை பாக்குற வேலையை பாரு, சரியா? நீ பண்றதையும் போட்டு மனசை குழப்பிக்கிட்டே இருக்காத. நான் எப்படியாவது வேலையோட திருப்பி வரேன், சரியா? ஏங்க, தண்ணி குடிச்சிட்டு போங்க. இந்தாங்க. சரி, பசங்களுக்கு டீ வச்சு கொடுத்துட்டியா? வரக்காப்பி வச்சிருக்கேங்க. இங்க வரதா வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கேன், ஏதாவது அட்வான்ஸ் மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கொடுத்தாங்கன்னா வரும்போது காய்கறி ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன், சரியா? வேண்டாங்க, நம்ம வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே காசு கேட்டா ஃபுல்லா காசு கேட்பாங்கன்னு சொல்லி வேலை இல்லைன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. அதனால எப்படியாவது பல்ல கடிச்சு நம்ம 1 வாரம் கஷ்டத்தோட ஓட்டிடுவோம். நான் பக்கத்துல அக்காட்ட கேட்டு பாக்குறேங்க. நீங்க பயம் இல்லாம போய் வேலையை மட்டும் கேளுங்க. எல்லாரும் நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க என்ன? வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்துதான் நம்ம இந்த நிலைமைக்கு இருக்கிறோம். சரி விடுங்க, அதுல போதாத காலம் போயிருச்சு. இனி நமக்கு நல்ல காலம் தான் வரும். இந்த வேலையே நம்ம மெச்சப்பட்டு புடிச்சு நல்லா மறுபடியும் வந்துட மாட்டோன்னு என்னங்க நிச்சயம்? நீங்க போங்க. அந்த வேலை கிடைச்சிச்சுன்னா ஒரு நாளைக்கு 1000 600 கொடுப்பாங்க. 1000 600. சரி வரேம்மா, சரியா? கடவுளே, ஆத்தா நல்லா வாழ்ந்த எங்களை என்ன காலத்துல எப்படி கஷ்டப்படுத்திட்டு கேக்குறவங்களுக்கு 1000 500 கொடுத்து ராசா மாதிரி வாழ்ந்த மனுஷன் இன்னைக்கு வேலையா தேடி அலையிறாரு. கடவுளே, எதுக்கு எங்களுக்கு இந்த சோதனையை கொடுத்த? நாங்க என்ன பாவம் பண்ணோம்? எங்களுக்கு தெரிஞ்ச நல்லதுதான் போனோம். எதனால இந்த துன்பம்? இந்த துன்பத்தை இதோட நிறுத்திக்க தாத்தா, காளியாத்தா, மாரியாத்தா. என் வீட்டுக்கார கேட்டு போற வேலை நல்லபடியா கிடைக்கும். அப்படி கிடைச்சிருச்சுன்னா எங்க குடும்பத்தோட அலைசியம் பண்றோம். எப்படியாவது வேலை கிடைச்சிடணும் தாயி. எங்க வகுத்த பொழப்ப பார்த்து எங்க கடன் எல்லாம் தீர்த்து எங்களை நல்லபடியா வச்சுக்க தாயி. தம்பி, உங்களை பார்க்கத்தான் வந்தேன். என்னை பார்க்கவா? சொல்லுங்கண்ணே. வீடு வரைக்கும் வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலையா போச்சு, ரோட்லயே வச்சு பாத்துட்டேன். பரவாயில்ல, சொல்லுங்கண்ணே. இல்ல தம்பி, வீட்டுல கொஞ்சம் கஷ்டம், அதான் உங்களை பாத்துட்டு போலான்னு. ஐயே அண்ணே, நானே 5 வட்டி கடை வாங்கிட்டேன். செங்க சூளையை நடத்திக்கிட்டு இருக்கேன்.
ரொம்ப நாளா நானே நஷ்டத்தான செங்கல் சூளையை நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் செங்கல் யார் வாங்குறா? தம்பி நான் காசு பணமெல்லாம் ஒண்ணுமே கேட்கலப்பா. உங்க செங்க சூளையில டிராக்டர் ஓட்டுறதுக்கு ஆளு தேவைப்படுதுன்னு சொன்னீங்க. அதை நான் ஓட்டலாமான்னு கேக்குறதுக்கு தான் வீட்டுக்கு வரலான்னு பார்த்தேன். அண்ணே 10 பேருக்கு நீங்க வேலை கொடுத்துட்டு இப்ப என்கிட்ட வேலை வைக்கிற மாதிரி கிண்டல் பண்றீங்களா? என் கம்பெனி நஷ்டத்துல ஓட்ட தெரிஞ்சுக்கிட்டு நக்கல் பண்றீங்க. நடக்கட்டும் நடக்கட்டும். தம்பி தம்பி வேலையோட வர்றேன்னு அவள்கிட்ட சொல்லியிருந்தேன். இப்ப அவள்கிட்ட வேலை இல்லைன்னு நான் எப்படி போய் சொல்லுவேன்? வாழ்ந்தா வசதி இல்லாம வாழ்ந்திருக்கணும், இல்ல வசதியோட போய் சேர்ந்திருக்கணும். வாழ்ந்து கெட்டுட்டாலே இப்படித்தான் இருக்கும் போல இருக்கு. ஒருத்தர்கிட்டையும் ஒரு வேலை கேட்க முடியல, கடன் கேட்க முடியல, எல்லாம் நம்மள நக்கல் பண்றாங்க. நீ கொடுத்த சோதனைய நீயே தான் முடிச்சு வைக்க போற. எப்படின்னு பாக்குறியா? உனக்கு காணிக்க போட்டு வச்ச காசுலதான் எங்க கதையை முடிச்சுக்க போறோம். நான் மட்டும் உன்கிட்ட என் பிள்ளைகளை கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா அவங்கள உலகம் தெரியாம வளர்த்துட்டேன். நான் இல்லைன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதான் 4 பேரும் சேர்ந்து மேல வந்துடுறோம். போதும், 6 மாசமா நீ கொடுத்த சோதனை எல்லாம் தாங்கி தாங்கி முடியல. நான் மட்டும் வந்தாலும் பிள்ளை என்ன பண்ணுச்சுங்க பாவம், குடும்பத்தோட வந்துடுறோம். ஆனா கடவுளே, அதுலயாச்சும் ஒருத்தரை மிச்சம் வச்சுட்டு ஒருத்தரை கூப்பிட்டு கஷ்டத்தை கொடுத்துறாதடா. அம்மா, இன்னைக்கு தக்காளி தொக்குதானா? பிரியாணி இல்லையா? பிரியாணி நாளைக்கு வாங்கி தரேன்டா. அப்பா எப்படியாச்சும் நாளைக்கு வாங்கி தரேன். என்ன எப்பவும் இப்படிதான் சொல்றீங்க? சொல்லி சொல்லி மாச கணக்குல ஆச்சு. அப்பெல்லாம் அடிக்கடி வாங்கி தருவீங்க. காசு வந்ததும் வாங்கி கொடுங்க. வாங்கி தரேன். என்ன இன்னைக்கு தக்காளி தொக்கை சாப்பிடு. சரி. யாருமா போனு கட் பண்ணிட்ட? யாராவது கடை கொடுத்தவங்களா இருக்குங்க. எதுக்குங்க இந்த நேரம் எடுத்துக்கிட்டு? வேண்டாங்க, நம்ம சாப்பிட்டுடலாம். ஏமா, கடன் கொடுத்தவங்க பேசுறத கேட்டாலே இதை வேகமா சாப்பிட்டுருவோமா? நீ எடு. ஹலோ, ஏண்ணே நான் ரமேஷ் பேசுறேனே, நல்லா இருக்கீங்களா? சொல்லுப்பா ரமேஷ். ஏண்ணே என்னண்ணே, நம்ம இடத்த விற்கிறதுக்கு ஆளு பார்க்க சொல்லியிருந்தானா? ஆளு சொல்லி இருக்கிறப்பா, அவங்க உன்னை பாக்குறோம்னு சொல்லி இருக்கிறாங்க. ஐயோ, நீங்க சொன்ன ஆளு பார்த்து இடத்தையும் முடிச்சாச்சு. அதுக்கு உண்டான கமிஷனும் உங்க அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருக்கேன், செக் பண்ணி பாத்துக்கங்க. நான் வச்சிடுறேன், செக் பண்ணி பார்த்துட்டு கூப்பிடுங்கண்ணே. சரிப்பா நான் பாக்குறேன்ப்பா. அந்த இடம் வித்து ஒரு 1000-2000 கமிஷன் போட்டிருப்பாங்க போல இருக்கு. அதை எடுத்து பார்க்க சொல்றாங்க. அப்பா நீங்க பாருங்கப்பா, அந்த காசுல பிரியாணி வாங்கலாம்ல. யாரும் சாப்பிடாதீங்க. கமிஷனு 3 லட்சம் ரூபா வந்துருக்கு சாதா. 3 லட்சமா? சாப்பிட வேண்டாம். கடவுள் இருக்காரு சாந்தா, கடவுள் இருக்காரு. நம்ம கடன்லாம் தீர்ந்துருங்க. நான் சொன்னேன்ல, கடவுள் நமக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு, கைவிட மாட்டாரு. நான் சொன்னேன்ல, நீங்க கேட்டீங்களா? கடவுள் என்னைக்குமே நம்மளை கைவிட மாட்டாருங்க. இனி நமக்கு நல்ல காலம் தான் கண்ணுகளா, நமக்கு நல்ல காலம் தான்.